ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து முக்கியமான கேள்வி பதிலை பார்க்க இருக்கிறோம். ஸோ இது உங்களுக்கு கொஷின் ஆன்சர் இருக்க போகுது அப்படின்றதால நீங்கள் படித்ததை ரீகால் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறக்கூடிய நூல் எது? மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்தியை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி. நெல்லை அறுவடை செய்து காக்கும் உழவர்கள் நெற்போர் மீதேறி நின்று கொண்டு மற்ற உழவர்களை டேஷ் என்று கூவி அழைப்பார் அப்படின்னா நாவலோ அப்படின்னு அழைப்பாங்க. வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதனின் மேல்நிலை அடைவான். நாட்டிற்காக உயிர் நீத்த முழு நிலவனை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகளேதான் என்று கூறியவர் யார்? ஸோ வாழ்வின் பொருள் தெரிந்தால்தான் மனிதன் மேல்நிலை அடைவான். நாட்டுக்காக உயிர் நீத்த முழு நிலவை போன்ற தியாகிகள் முன்பு நாங்கள் மெழுகுவர்த்திகள் தான் என்று கூறியவர் அப்துல் காதர். சரியான கூற்றை தேர்ந்தெடு. 11 கீழ்கணக்கு நூல்களில் அறக்கருத்துக்களை பற்றி கூறுவன. ஒப்பில்லாத தலைவன் ஒருவனது வாழ்க்கையை பாடுவனவாய் காப்பியங்கள் உருவாயின. ஸோ இதில் எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரிதான். ஆன்சர் சி. உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களின் வகைகள் எத்தனை? உருவ அமைப்பின் அடிப்படையில் சிற்பங்களின் வகைகள் எத்தனை அப்படின்னா 2. உழை அருஞ்சொற்பொருள் தருக. ஸோ உழை அப்படின்னா அது ஒரு வகை மான். பட்டிமண்டபம் பற்றி குறிப்பிடாத காப்பியம் எது? குண்டலகேசி. கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனவொவ்வா நலமெல்லா. இந்த பாடல் அடிகளை இயற்றியவர் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. பதில் சேக்கிழார். தொல்காப்பியர் குறிப்பிடும் அறிவு நிலைகளை உரையாசிரியர்களின் எடுத்துக்காட்டுடன் பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓர் அறிவு புல் மரம், ஈர் அறிவு சிற்பி நத்தை, 4 அறிவு நண்டு துன்பி, மூ அறிவு கரையான் எறும்பு. ஸோ ஆன்சர் சி. சலத்தால் பொருள் செய்தே மாறுதல் பசுமன் களத்தில் நீர் பெய்தீர் இயற்று. இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது பதில் ஓமை அணி. ரோமானியர்களின் பழங்கால நாணயங்கள் எங்கு நடத்திய அகழாய்வில் கண்டறியப்பட்டுச்சு? ஸோ ரோமானியர்களுடைய பழங்கால நாணயங்கள் எங்கு நடத்திய அகழாய்வில் கண்டறியப்பட்டது அப்படின்னா கோவை. பதில் கோவை. பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும் 50 என் பேர் ஆயமும். மேற்காணக்கூடிய மணிமேகலை பாடல் அடியில் குறிப்பிடப்படும் என்பேராயத்தை சேர்ந்தவர்கள் அல்லாதவர் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. சாரணர். பதில் சாரணர். இளமை குறித்த மரபு பிழைகள் தொடர் எது? இளமை குறித்த மரபு பிழை உள்ள தொடர் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. சிங்கங்கன்று. பதில் சிங்கங்கன்று. யசோதர காவியத்தின் உட்பிரிவு. யசோதர காவியத்துடைய உட்பிரிவு பார்த்தீங்க அப்படின்னா சருக்கம். பழையன கழுதலும் புதியன புகுதலும் பழுவல கால வகையினானே எந்த நூலின் மதிப்பீடு இது? நன்னூல்.
வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு யாருடைய கவிதை வரிகள் இது? பாரதியார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய நிலங்களுக்குரிய கடவுளர்களை தேர்வு செய்க. முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. ஸோ குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு திருமால், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. சரிங்களா? ஸோ ஆன்சர் டி. சங்க காலத்தில் நடைபெற்ற விழாக்கள்ல 28 நாட்கள் நடைபெற்ற விழா எது? ஸோ சங்க காலத்தில் நடைபெற்ற விழாக்கள்ல 28 நாட்கள் நடைபெற்ற விழா எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இந்திர விழா. பதில் இந்திர விழா. லாவோச்சுவின் தாவோவியம் பாடல்ல மைய கருத்து எது? லாவோச்சுவின் தாவோவியம் பாடல்கள்ல மைய கருத்து என்ன அப்படின்னா, இருத்தலின் பலன், இன்மையின் பலன். ஸோ ஏவும் பியும். அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி அமைவது என்ன அப்படின்னா இலைபு தொடை. பதில் இலைபு தொடை. இவ்விரு கூற்றுகளையும் ஆராய்க. கூற்று: சிற்பிகள் கற்கவிஞர்கள் என அழைக்கப்படுறாங்க. காரணம், சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடன் மிகுந்த தேர்ச்சியோட சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். காரணமும் கூற்றும் சரிதான். அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை மருவிய குறக்கினம் மருண்டு நோக்குமால். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள இலக்கியம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ராவண காவியம். பதில் ராவண காவியம். பொறுத்துக. பதினான்கு அடி உயர வாயிற்காவலர் சிலை, தஞ்சாவூர் பெரிய கோவில். சிங்கமனூர் சிங்கமுக கிணறு, கங்கை கொண்ட சோழபுரம். நடனமுத்திரை சிற்பங்கள், நார்த்தாமலை. மூவர் கோயில் சிற்பங்கள், கொடும்பாளூர். ஆன்சர் பி. நிறநெல் உலன் ஒருவன் இன்றிலை என்னும் பெருமை உடைத்த உலகு எனும் செயல் பயின்று வந்துள்ள பொருள்கோள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பூட்டு விற்று. பதில் ஏ, பூட்டு விற்று. பொன்னுரிமை என்பது ஆணுடன் போர் புரிவதென்று ஆணுடன் வாழ்ந்து அன்பை வளர்ப்பது என்று கூறியவர். ஸோ பொன்னுரிமை அப்படின்றது ஆணோட போர் புரிவதில்லை, ஆணுடன் வாழ்ந்து அன்பை வளர்ப்பது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா திருவிக்கா. பதில் திருவிக்கா. குற்றியலுகரத்தில் உகரத்தை ஏற்காத மெய்யெழுத்துக்கள் எவை? ஸோ குற்றியலுகரத்தில் உகரத்தை ஏற்காத மெய்யெழுத்துக்கள் எவை அப்படின்றத கேட்டிருக்காங்க. இவ்வு ஈ. இவ்வும் ஈயும். அருமையின் சேரும் அகலிரு நடுநாள் மருகு விளக்குறு மாலை தூக்கி என்ற பாவடைகள் இடம்பெற்றுள்ள சங்க இலக்கியம் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அகநானூறு. பதில் அகநானூறு. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உன்னையே நீயே. எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே. இத்தாரை கொய்யா பிஞ்சு நீ அதில் சிற்றும்பே. இது யாரோட பாடல் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை பெரிய வானம் எண்ணிப்பார் உனையும் நீயே. இத்தாரை கொய்யா பிஞ்சு நீ அதில் நீ சிற்றும்பே. இது யாரோட பாடல் வரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. பாரதிதாசன். பதில் பாரதிதாசன். கீழ்காணும் நூல்களில் இசை தொடர்பு அற்றவை எது?
ஸோ கீழ்காணக்கூடிய நூல்களில் இசைக்கு வந்து தொடர்பு இல்லாத நூல் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. தஞ்சைவாணன் கோவை. தஞ்சைவாணன் கோவை. பழந்தமிழர் திருமண முறை பற்றி தவறான தகவல் எது? பழந்தமிழர் திருமண முறை பற்றி தவறான தகவல் எது அப்படின்னா இதில் எதுவுமே கிடையாது. ஆன்சர் டி. உப்பு தொழில் செய்வோர் சங்க காலத்தில் டேஷ் எனப்பட்டனர். உப்பு தொழில் பண்ணுறவங்க சங்க காலத்தில் என்னன்னு சொல்லப்பட்டாங்க அப்படின்னா உமனர் சொல்லப்பட்டாங்க. பதில் உமனர். சந்திப்பிழையற்ற தொடர் எது? சந்திப்பிழையற்ற தொடர் எது? விடுதலை போரில் தமிழர்கள் பலர் வீரமரணத்தை தழுவினர். ஸோ விடுதலை போரில் தமிழர்கள் பலர் மரணத்தை தழுவினர். ஆன்சர் சி. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. ரச்சனிய யாத்திரிகம் என்பதன் பொருள் இறைவனை நோக்கி செல்லும் பயணம் என்பதாகும். ஹென்னி ஆல்பர்ட் என்னும் புகழ்பெற்ற ஆங்கில நூலாசிரியர் இயற்றிய பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ் என்னும் நூலை தழுவி ஏற்றப்பட்டதே ரச்சனிய யாத்திரிகம். ஸோ இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்றத கேட்டிருக்காங்க. 1 சரி 2 தவறு. ஆன்சர் ஏ. யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? யாப்பின் அடிப்படையில் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 3 வகைப்படும். பதில் 3. முறையான தொடரை தேர்க. முறையான தொடரை தேர்க. விடுதலைக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். விடுதலைக்கான விலை வந்து துன்பமும் தியாகமும் தான். ஸோ ஆன்சர் சி. பின்வருவனவற்றுள் சரியான செய்திகள் எவை? தமிழர்களை வைத்து போராடிய நேதாஜியை கண்டு வின்ஸ்டன் சர்ச்சில் கோபம் கொண்டார். தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என நேதாஜி கூறினார். இதில் எது வந்து சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. 2மே சரிதான். 1 2 2மே சரிதான். ஆன்சர் சி. தமிழின் தனித்தன்மைகள் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. மொரிஷியஸ், மலேசியா உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. ஸோ இது தவறான கூற்று. பொறுத்துக. மேகலை, இடையணி, குழை, காதணி, கணையாழி, நெற்றியணி, சுட்டி, கைவரலணி. ஆன்சர் டி. பின்வருவனவற்றுள் வண்ணதாசன் அதாவது கல்யாண்ஜி படைப்புகளில் இல்லாதது எது? அன்பளிப்பு. பதில் அன்பளிப்பு. இறந்த மனிதனை கையில் ஏந்தியபடி நிற்கும் சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம். ஸோ இறந்த மைந்தனை கையில் ஏந்தியபடி நிற்கக்கூடிய சந்திரமதி சிலை அமைந்துள்ள இடம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். தெலுங்கு, கன்னட பகுதிகளில் சிற்பக்கலை தாக்கம் தமிழக சிற்பக்கலையில் யாருடைய காலத்தில் ஏற்பட்டுச்சு? தெலுங்கு, கன்னட பகுதிகளுடைய சிற்பக்கலையோட தாக்கம் வந்து தமிழக சிற்பக்கலையில் யாரோட காலத்தில் வந்து ஏற்பட்டது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பதில் பார்த்தீங்கன்னா விஜயநகர மன்னரோட காலத்தில். விஜயநகர மன்னரோட காலத்தில் தான் அந்த தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு. பெரியார் நடத்திய இதழ்களில் ஆங்கில இதழ் அல்லாதது எது? பெரியார் நடத்தின இதழ்களில் ஆங்கில இதழ் இல்லாதது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. குடியரசும் விடுதலையும். ஸோ அப்போ ஆப்ஷன் டி, ஏ மற்றும் பி. ஆன்சர் டி. 1938 நவம்பர் 13 டேஷ் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேராவுக்கு பெரியார் அப்படின்ற பட்டம் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா சென்னையில். பதில் சென்னை. ஸோ சென்னையில் நடந்த அந்த மாநாட்டில் தான் ஈவேராவுக்கு
பெரியார் அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. அது எப்போ அப்படின்னா 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த மாநாடு. பொறுத்துக. ரெஸ்லிங் மற்போர், கிளாசிக்கல் செவ்விய, நேஷனல் நாட்டார், ஃபோல்க் தேசிய. சாரி, நேஷனல் அப்படின்றது தேசிய. ஸோ நேஷனல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் தான் தேசிய. ஃபோல்க்ன்றது நாட்டார். சரிங்களா? ஸோ ரெஸ்லிங் அப்படின்றது மற்போர், கிளாசிக்கல் அப்படின்றது செவ்விய, நேஷனல் அப்படின்றது தேசிய, ஃபோல்க்ன்றது நாட்டார். ஸோ ஆன்சர் வந்து டி 4, 3, 1, 2. கைச்சிறைக்கால் பார்ப்பெடுக்கும் கவ்வை உடைத்தவரோ நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இந்த அடிகள் காணப்படக்கூடிய தொடைநயங்கள் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. பொழிப்பு மேனை, பொழிப்பு மோனை. செந்நெல் இலக்கண குறிப்பு தருக. ஸோ செந்நெல் அப்படின்றது பண்பு தொகை. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. ஸோ பின்வரக்கூடிய கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ ஒன்றி வருவது தலை. இது தவறு. ஆன்சர் சி. பின்வரும் சிறுகதைகளில் நாஞ்சில் நாடன் எந்த சிறுகதைக்கு எந்த வருடம் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கினார்? ஸோ பின்வரக்கூடிய சிறுகதைகளில் நாஞ்சில் நாடான் எந்த சிறுகதைக்கு எந்த வருஷம் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கினார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பதில் பி. சூடிய பூ சூடர்க்க 2010ஆம் ஆண்டு. ஸோ சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற சிறுகதைக்காக 2010ஆம் ஆண்டு தான் நாஞ்சில் நாடன் சாகித்ய அகாடமியோட அந்த விருதை வாங்குறார். பின்வருவனவற்றுள் சிற்பக்கலை பற்றிய குறிப்புகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? மணிமேகலை, திவாகர நிகண்டு மற்றும் தொல்காப்பியம். ஸோ 1, 2 மற்றும் 3. ஸோ இதில் தான் சிற்பக்கலையை பற்றி குறிப்புகள் இடம்பெற்றிருக்கு. பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம். பஞ்சபாண்டவர் ரதம் அமைந்துள்ள இடம் மாமல்லபுரம். பதில் மாமல்லபுரம். உலகத் தமிழ் மாநாடுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் தவறான ஒன்றை தேர்வு செய்க. முதல் உலகத் தமிழ் மாநாடு 1966 மலேசியாவில் நடைபெற்றது. சரி. இந்தியாவில் முதல்ல இந்த மாநாடு 1970 சென்னையில் நடைபெற்றது. இது தவறு. ஆக்சுவலாக 5வது உலகத் தமிழ் மாநாடு 1981 மதுரையில் நடந்துச்சு. இதுவும் சரிதான். ஸோ பி தான் தவறு. ஆக்சுவலாக பி தான் தவறு. ஸோ அது ஆன்சர். பொருந்தாத இணையை தேர்வு செய்க. மணப்பாறை மாட்டுச்சந்தை, தோவாலை பூச்சந்தை, நாகப்பட்டினம் மீன் சந்தை, ஒட்டஞ்சந்திரம். இதுவும் தவறு. ஒட்டஞ்சந்திரம் அப்படின்றது பழச்சந்தை கிடையாது. இது தவறு. காய்முன் நிறை வருதல் டேஷ். காய்முன் நிறை வருதல் டேஷ். கலித்தலை. பதில் கலித்தலை. மஞ்சள் பூசினால் எவ்வகை ஆகுபெயர்? மஞ்சள் பூசினால் எவ்வகை ஆகுபெயர்? பண்பாகு பெயர். பதில் பண்பாகு பெயர். அருக கடவுளின் உருவத்தையும் 24 தீர்த்தங்காரர் உருவத்தையும் சிற்பங்களாகியவர்கள் யார்? சமணர்கள். பதில் சமணர்கள். நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். நரிவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு அப்படின்னா திருத்தக்க தேவர். பதில் திருத்தக்க தேவர். விழியோட்டம், புருவ நெளிவு, நக அமைப்பு என நுட்பமான கலைநயத்துடன் கூடிய சிற்பங்கள் காணப்படக்கூடிய இடம் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. கோயம்புத்தூர் பேரூர் சிவன் கோவில் சிற்பங்கள். கோயம்புத்தூர் கூடிய பேரூர் சிவன் கோவில் சிற்பங்கள் தான்.
ஏமாங்கத நாடு வளம் சீவக சிந்தாமணியில் எந்த இளம்பகத்தில் அமைந்திருக்கு? ஸோ ஏமாங்கத நாட்டு வளம் வந்து சீவக சிந்தாமணியில் எந்த இளம்பகத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. நாமகள் இளம்பகத்தில் அமைஞ்சிருக்கு. பொறுத்துக்க. மொழியும் இலக்கணமும். தமிழ், தொல்காப்பியம், கன்னடம், கவிராஜ மார்க்கம், தெலுங்கு ஆந்திர பாஷா பூஷணம், மலையாளம் லீலா திலகம். ஸோ ஆன்சர் பி. புதுக்கவிதைக்கு வழங்கப்படும் வேறு பெயர்கள் யாவை? ஸோ புதுக்கவிதைக்கு வழங்கப்படக்கூடிய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா இலகு கவிதை, கற்றற்ற கவிதை, விலங்குகள் இலா கவிதை. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே தான் கொடுப்பாங்க. ஸோ ஆன்சர் டி அனைத்தும். திருக்குறளில் கோடி அப்படின்ற சொல் எத்தனை இடங்களில் வந்திருக்கு? ஸோ திருக்குறளில் கோடி அப்படின்ற சொல் வந்து எத்தனை இடத்துல வந்திருக்கு அப்படின்னா 7 இடத்துல வந்திருக்கு. பதில் 7. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள சங்ககால நூல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. புறநானூறு. பதில் புறநானூறு. உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டே இருப்பாய் தொடைநயம் தெரிக. உழைக்கும் வரை உயர்ந்து கொண்டே இருப்பாய் தொடைநயம் தெரிக. இணைமோனை. பதில் இணைமோனை. ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை. பாடலும் அப்படித்தான் என்று கவிதை குறித்த எவரின் கூற்று வந்து இது வந்து யார் சொன்னது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு பூவோட மலர்ச்சியையும் ஒரு குழந்தையோட புன்னகையும் புரிஞ்சுக்கிறதுக்கு அகராதி தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை அப்படிதான் அந்த பாடலும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து இந்த கவிதை குறித்த இது வந்து யாரோட கூற்று அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஈரோடு தமிழன்பன். அடுத்த வீடு 50 மைல் என்ற பயண கட்டுரையை எழுதுனது யார்? அடுத்த வீடு 50 மைல் அப்படின்ற பயண கட்டுரையை எழுதுனது யார்? தி. ஜானகிராமன். பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொறுத்துக. பசுமன் கந்து நீர் பெய்தீர் ஏற்று சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போல. ஆன்சர் 3. தத்தம் கரோமே கட்டளைக்கல். ஒருவரின் செயல்பாடுகளே உரசி அறிய உரைகள். அனைத்தானும் ஆன்ற பொறுமை தரும். அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும். எழுவாரை பொறுத்தல் தலை. தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது. ஆன்சர் டி. மடியில் கிடைத்த கல்வி கற்பித்த தந்தை யார்? மடியில் கிடைத்த கல்வி கற்பித்த தந்தை யார்? முத்தையா. பதில் முத்தையா. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. இது வந்து யாரு சொன்னது? அகத்தியலிங்கம். பதில் அகத்தியலிங்கம். அழியா வனப்பு ஒழியா வனப்பு சிந்தாமணி அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு கண்டறிய சொல்லியிருக்காங்க. ஸோ அழியா வனப்பு சிந்தாமணி. ஸோ இதில் இந்த அடிக்கோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈரோடு தமிழன்பன் பற்றிய தவறான கூற்றுகளை தேர்வு செய்க. இவரோட தமிழன்பன் கவிதைகள் என்னும் நூல் வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல். இது தவறு. ஆன்சர் சி.
கோவில்களில் ஆயிரங்கால மண்டபங்கள் அமைத்தவர்கள் யார்? ஸோ கோவில்களில் 1000 கால மண்டபங்களை அமைச்சது வந்து யார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நாயக்கர்கள். பதில் நாயக்கர்கள். உலோக படிமங்கள் செய்யும் பயிற்சி நிலையங்கள் எங்கே வந்து அமைஞ்சிருக்கு? ஸோ உலோக படிமங்கள் செய்யக்கூடிய பயிற்சி நிலையங்கள் எங்கே வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னா, ஸோ சுவாமிமலையா, மதுரையா, கும்பகோணமா, இது தஞ்சாவூரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா சுவாமிமலை, மதுரை மற்றும் கும்பகோணம். ஸோ ஆன்சர் சி. ஸோ சுவாமிமலையில், மதுரையில், கும்பகோணத்தில் இந்த 3 இடத்துல தான் உலோக படிமங்கள் செய்யக்கூடிய அந்த பயிற்சி நிலையங்கள் அமைஞ்சிருக்கு. திருநல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல டேஷ் நன்று. இந்த குறளில் விடுபட்ட சீரை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா செய்யாமை. பதில் செய்யாமை. போதொளிரும் திருவடியும் பொன்முடி சூளாமணியும் பொலியச் சூடி நீதியொளிர் செங்கோலை திருக்குறளை தாங்கும் தமிழ் நீடு வாழ்க. எந்த கவிஞருடைய பாடல் வரி இது? கவியோகி சுத்தானந்த பாரதியார். கவியோகி சுத்தானந்த பாரதியார். வெற்றி முதலிய புறத்தனைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் அவற்றில் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது டேஷ் தனியாகும். பொதுவியல். உண்டி கொடுத்தோர் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஸோ உண்டி கொடுத்தோர் அப்படின்னா வினையாளனும் பெயர். ஸோ இதோட இலக்கணம் என்ன அப்படின்னா வினையாளனையும் பெயர். ஆன்சர் பி. விகார புணர்ச்சி வகையில் அடங்காதவை எவை? ஸோ விகார புணர்ச்சி வகைகளில் அடங்காதவை எவை அப்படின்னா இதில் எதுவுமே கிடையாது. எந்த படைப்பிற்காக வைரமுத்துவுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டது அப்படின்னா கள்ளிக்காட்டு இதிகாசம். திருநாதர் குன்றில் ஒரு பாறையில் புடைப்புச் சிற்பங்களாக உள்ளவை டேஷ். சமண தீர்த்தங்காரர் உருவங்கள். சமண தீர்த்தங்காரர் உருவங்கள் தான் அங்கே இருக்கு. மைத்துனனை நம்பி மதுசூதனன் வந்ததன கைத்தலம் பற்ற காண கண்டேன் தோழா நீ நான். இது வந்து யாரோட பாடல் வரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆண்டாள். மைத்துனனை நம்பி மதுசூதனன் வந்தன கைத்தலம் பற்ற காண கண்டேன் தோழி நான். இது யாரோட பாடல் வரி அப்படின்னா ஆண்டாளோட பாடல் வரி. அப்துல் கலாம் அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உயர் விருது என்ன? பாரத மாமணி. பாரத மாமணி. தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற மருத்துவர் முத்துலட்சுமிக்கு துணை நின்ற பெருமகள் யாரு அப்படின்றத கேட்டிருக்காங்க. மூவலூர் ராமாமிர்தம். மூவலூர் ராமாமிர்தம். வல்லினம் மிகா இடங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானதை தேர்வு செய்க. விழித்தொடர்களின் வல்லினம் மிகாது. ஸோ விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. திசை பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. ஸோ இதில் எது வந்து சரி அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சரி. ஆன்சர் ஏ. ஆண்டாள் டேஷ் வளர்ப்பு மகளாக கருதப்படுறார். ஸோ ஆண்டாள் வந்து யாரோட வளர்ப்பு மகளாக கருதப்படுறாங்க அப்படின்னா பெரியாழ்வார். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இது யாரோட பொன்மொழிகள் அப்படின்னா அண்ணாவோட பொன்மொழி. அறிஞர் அண்ணாவோட பொன்மொழி. சிறுபஞ்ச மூலம் பற்றிய தவறான தகவல் எது? சிறுபஞ்ச மூலம் பற்றிய தவறான தகவல் வந்து இது அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது 17 மேற்கணக்கு நூல்கள் ஒன்று அப்படின்றது தவறு. ஆன்சர் பி. இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் இந்த விடைக்கேற்ற வினா அமைக்கவும். ஸோ இந்திய ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். ஸோ இந்த விடைக்கேற்ற வினா வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. இந்திய ஏவுகணை நாயகன் யார்? ஸோ இந்தியாவோட
ஏவுகணை நாயகன் யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் பதில் கேள்வியாக இருக்கும். முத்துலட்சுமி பற்றிய தவறான கூற்றை கண்டறிய. 1952 அவ்வை இல்லத்தை அடியாற்றில் இவங்க நிறுவுறாங்க அப்படின்றது தவறு. சேர்த்து எழுதுக. கிழங்கு கூட்டல் எடுக்கும். கிழங்கு கூட்டல் எடுக்கும். கிழங்கு எடுக்கும். ஆன்சர் பி. மிசைல். இந்த சொல்லுக்கு நிகரான தமிழாக்கம் தருக. மிசைல் இந்த சொல்லுக்கான நிகரான தமிழாக்கம் என்ன அப்படின்னா ஏவுகணை. கல்வி இல்லாத பெண்கள் கலநலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விழுதல் இல்லை. இந்த பாட்டு புரட்சி கவிஞரன் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றத கேட்டிருக்காங்க. குடும்ப விளக்கு. பதில் குடும்ப விளக்கு. வல்லின மிகும் இடங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இனி தனி ஆகிய சொற்களுக்கு பின் வல்லின மிகும். அது இது என்னும் சுட்டுப்பெயர்களில் பின்வரக்கூடிய வல்லின மிகும். ஸோ இதில் எது சரியானது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஒன்று மட்டும்தான் சரி. ஆன்சர் ஏ. தமிழகம் வந்த வேலூரில் இலவச மருத்துவம் தந்த அயலக பெண்மணி. தமிழகம் வேலூரில் இலவச மருத்துவம் தந்த அயலக பெண்மணி யாரு அப்படின்னா ஜடாஸ் சோஃபியா ஸ்கட்டர். ஜடாஸ் சோஃபியா ஸ்கட்டர். ஸோ ஆன்சர் பி. ஆகஸ்ட் 9 எவரின் பிறந்த நாள்? தேசிய நூலக நாளாக இந்தியாவில் கடைபிடிக்கப்படுது. ஆகஸ்ட் 9 யாரோட பிறந்த நாளில் தேசிய நூலக நாளாக இந்தியாவில் கொண்டாடப்படுது அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன். சீர்காழி ரா அரங்கநாதன். கவிஞர் தமிழ் ஒலியின் படைப்புகள் அல்லாதது எது? கவிஞர் தமிழ் ஒலியோட படைப்புகளில் இல்லாதது எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. மாதவி காவியம். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மாறுவது இதுகோல். இந்த பாடல்ல வரி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது? மணிமேகலை. சொற்சுவை பொருட்சுவை இயற்கை வர்ணைகள் நிறைந்த காப்பியம் எது? மணிமேகலை. கீழ்காண்பனவற்றுள் தொழில்பெயர் விதிகளில் அல்லாதது எது? கீழ்காண்பனவற்றில் தொழில்பெயர் விதிகளில் இல்லாதது எது? எது? தூதான். ஓ என் சமகால தோழர்களே என்னும் கவிதை இடம்பெற்ற வைரமுத்துவின் படைப்பு எது? வைரமுத்து கவிதைகள் தான். வள்ளியம்மை பற்றிய சரியான கூற்றுகளை காண்க. வள்ளியம்மை பிறந்த இடம் ஜோகன்பர்க். 1913 வால்ஸ்ராஸ்ட் என்னும் இடத்துல நடைபெற்ற அறப்போரில் பங்கேற்று சிறையும் போயிருக்காரு. ஸோ இதில் எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரிதான்.